அனைத்து உறவுகளுக்கும் என் அன்பான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஸ்க்ரீனில் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் தெய்வம் அன்னை பிரத்யங்கரா தேவி ஆகும். இந்த பிரத்யங்கரா தேவி வெட்காளி அம்மன் என்று சிந்தலக்கரை என்ற இடத்தில் மிகவும் உயர்ந்த சிலையாகவும் காணப்படுகின்றாள். இந்த பிரத்யங்கரா தேவியை பற்றி தெய்வீக முனிவர்கள் கூறுவதாவது, இந்த அன்னைக்கு மொத்தம் 1008 முகங்களும் 2016 கைகளும் உள்ளதாக கூறுகின்றார்கள். இந்த பிரத்யங்கரா தேவி எவ்வாறு வெளிப்பட்டாள் என்றால், அதாவது நரசிம்மரின் கோபத்தை நரசிம்மர் மிக அதிகமாக கோபம் கொண்ட பொழுது அந்த நரசிம்மரின் கோபத்தை தணிப்பதற்காக சிவனின் மிக மூர்க்கமான ஒரு அம்சமாக, கோபப்படும் ஒரு அம்சமாக வெளிப்பட்டார் சரபேஸ்வரர். அந்த சரபேஸ்வரரை சமாதானப்படுத்துவதற்காக வெளிப்பட்ட அன்னைதான் இந்த பிரத்யங்கரா தேவி. இந்த பிரத்யங்கரா தேவி இருக்கும் இடத்தில், இவரை வழிபடும் அன்பர்களுக்கு எதிரிகளின் தொல்லைகளே இருக்காது. நமக்கு யாராவது பில்லி சூனியம், ஏவல் பில்லி சூனியம் என்று வைத்திருந்தால் இந்த அன்னையை வழிபட அந்த மாய மந்திரங்கள் அனைத்தும் காணாமல் போகும். இந்த அன்னை இருக்கும் இடத்தில் இவளை வழிபடும் பக்தர்களுக்கு எதிரிகளால் எந்தவித தொந்தரவும் ஏற்படாது. இவளை வழிபடுவதற்கு மிகுந்த உகந்த நாள்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளியாகும். அதுவும் அஷ்டமி நாளில் இந்த அன்னையை பிரத்யங்கரா தேவியை வழிபட நமக்கு அனைத்து நன்மைகளும் உண்டாகும். இந்த பிரத்யங்கரா தேவியின் மூல மந்திரம் உள்ளது. அதை சொல்லி வழிபட வேண்டும். அந்த மூல மந்திரத்தை இப்பொழுது பார்ப்போம். ஓம் சம் பச ஜ்வாலா ஜிக்வே கராலதம் ஸ்ரே பிரத்யங்கிரே சம் க்ரீம் கோம் பட். இதுவே அந்த பிரத்யங்கரா தேவியின் மூல மந்திரமாகும். மற்றும் ஒரு முறை என்னுடைய மனம் மகிழ இந்த பிரத்யங்கரா தேவியின் மூல மந்திரத்தை சொல்லுகின்றேன். நீங்களும் பாராயணம் செய்து கொள்ளுங்கள். ஓம் சம் பச ஜ்வாலா ஜிக்வே கராலதம் ஸ்ரே பிரத்யங்கிரே சம் க்ரீம் கோம் பட். இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 9 முறையாவது நாம் சொல்ல வேண்டும். 9 முறை ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வேண்டுதலை பொறுத்து, பக்தர்களுக்கு அவர்களுக்கு கிடைக்கும் நேர அபகாசத்தை பொறுத்து 108 ஒரு நாளைக்கு 108 முறை, 1008 முறை என்று கூட ஜெபிக்கலாம். இந்த பிரத்யங்கரா தேவிக்கு ராகு காலத்தில் எலுமிச்சை விளக்கு போடுவதும் மிகுந்த பலனை அளிக்கும். நம்முடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றினால் ஒரு எலுமிச்சம்பழத்தை 2ஆக நறுக்கி அந்த சாறை எடுத்துவிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு இந்த தேவியை வழிபட நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். வாழ்வில் தீர்க்க முடியாத பல சிக்கல்கள் உள்ளவர்கள், பல பிரச்சனைகள் உள்ளவர்கள், நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ பல எதிரிகள் உள்ளவர்கள் இந்த பிரத்யங்கரா தேவியை அனுதினமும் வழிபட மிகுந்த நன்மைகள் உண்டாகும். இந்த அன்னையை வழிபட்டு நாம் பலனை பெறுமாறு மிகவும் அன்புடனும் தாழ்மையுடனும் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். என்னுடைய இந்த செய்தித்துளிகள் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யவும். இந்த பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணவும். மிகவும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.